இன்னைக்கு நாம 2025வது வருஷம் ரிலீஸ் ஆன பயல் அப்படின்ற ஒரு இந்தியன் வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் பத்திலாம் பேசாம நேரா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா வெப் சீரிஸ்ல அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு கதையை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த சீரிஸோட கதையை மட்டும்தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் ஹரிஹரன் யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலேயே ஒரு 2 பேர் ஒரு கிராமத்துக்குள்ள வண்டியில வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி அந்த கிராமத்துக்கு எல்லையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயதான நபர் உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்ததும் அம்மா தாத்தா எப்படி இருக்கீங்க, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உடனே அவர் கோவப்பட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, யாரை பார்த்து தாத்தான்றீங்க, எனக்கு வயசு உங்களோட கம்மி தான், எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலடா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு, ஏதோ 2 முடி நரைச்சு போயிருந்தா தாத்தானு கூப்பிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்மையா கத்திட்டு இருக்காரு. இந்த பசங்களும் அவரை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா உட்காந்து அம்மியில மசாலா அரைச்சிட்டு இருக்காங்க. அப்படி அரைச்சிட்டு இருக்கும் போது அவங்களோட ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா விலகுது. இதை வந்து பாத்தீங்கன்னா பொறுத்தரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்றாங்க. அதுக்கடுத்து அந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கீழே விட தான் போகுது. அப்ப வேடிக்கை பார்த்தாருல அவருக்கு என்ன பண்றாருன்னா அந்த ட்ரெஸ்ஸை திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு ஏன் இதை இருக்கிற அழகா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருக்கும் உன் பொண்டாட்டி வந்து கடத்தருக்கு அனுப்பிட்டு நீங்க என்னன்னா என்ன கூட்டு வச்சு வேலை வாங்கிட்டு இருக்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அட என்னமா இது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதானே அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஹெல்ப் பண்ற, நல்லா ஹெல்ப் பண்ற, என் புருஷன் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ற மாதிரி போறாங்க. அப்படி போகும்போது கரெக்டா வீட்டோட கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. இந்த நேரத்துல எவன்டா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போய் பாக்குறப்ப பார்த்தா அந்த வண்டியில வந்தாங்களா 2 பசங்க, அவங்க தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காங்கல்ல இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. பக்கத்துல இருக்கான் பாத்தீங்கன்னா அவன் இப்ப ஃப்ரெண்டு. இந்த லேடியை பார்த்ததுமே அந்த ஹீரோ காரன் வந்து வாயை பொளந்துட்டு நிக்கிறான். டேய் யாரா இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப டேய் நம்ம சின்ன சித்திடா, இவங்கள மறந்துட்டியா, இவங்க ஹஸ்பண்ட் தான் நம்ம கூட வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். சரி அவங்களோட காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொல்றப்ப டேய் இன்னும் எத்தனை நாளைக்கு தான்டா காலை வந்து ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிக்கிறான். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றனால டே தல்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒருத்தர் இந்த பொண்ணு கூட இருந்தார்ல அவரு வெளியே பாரு. அவர் யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டோட சித்தப்பங்காரம் போல இருக்கு. சித்தப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நல்லா இருக்கேன். ஹீரோ பார்த்து கேக்குறாரு, ஏண்டா நீ ஊர்ல அடங்கவே மாட்டியாமேடா, எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம பிரச்சனைகளை இழுத்துட்டு இருக்கான், என்ன நினைச்சிட்டு இருக்க, அம்மா அவனை பத்தி பெரும் பாடா பாடிட்டு இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அட சித்தப்பா அம்மா பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியல, அவங்க ஒண்ணுனா மூணா சொல்லுவாங்க, அவங்கள பத்திலாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்றப்ப பட் இங்க இருக்கிற வரைக்கும் நீ ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சித்தப்பாக்காரருக்கு என்ன பண்றானா ஹீரோப்பையும் அவன் ஃப்ரெண்டையும் உள்ள போ சொல்றான். அங்க போன அடுத்தது சித்திகாரிக்கு என்ன சொல்றானா அவனுங்களை ஒழுக்கமா இருக்க சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அட அவனுக்கு கிட்ட ஒரு நல்ல இமேஜ் கிரியேட் பண்ணணும்ல, அதுக்கு தான் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சின்ன சித்தி சொல்றப்ப ஏய் என்ன சொல்ற அப்படின்றாங்க. ஆமா உங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்கல்ல, நான் பக்கத்து வீடு தானே, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ வரும்போது ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு வந்தார்ல அவருக்கு என்ன பண்றாருன்னா ஹீரோட வீட்டுக்குள்ள இன்னொரு தாத்தா இருக்காரு, அவரு கிட்ட உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி 2 பசங்க எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரிடா நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டு இருக்க கரெக்டா வந்து பார்த்தனா ஹீரோப்பும் அவன் ஃப்ரெண்டும் வந்துட்டான். இவனுங்க தாயா அப்படின்னு சொல்றப்ப நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தனா ஹீரோக்கு என்ன பண்றான் அந்த தாத்தாவோட காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறப்ப ரெண்டுக்காரங்க என்ன சொல்றானா ஏண்டா இப்போ வந்து அவரை கட்டி பிடிக்க மாட்டேடான்னு சொல்லி கேட்கிறப்ப கம்னுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறான். உடனே அந்த தாத்தா கேட்கிறாரு, அம்மா நீங்க 2 பேருக்கு யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா தன்னை பத்தி அறிமுகப்படுத்துறப்ப அட ஆமாப்பா எனக்கு மறந்த பேச்சு, சரி வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்களே சரக்கு இருக்க ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்ன சொல்றானா தாத்தா இந்த வயசுல சரக்கு போட்டா என்ன ஆகும் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப யார பார்த்து நான் சொன்னேன், நான் ஸ்ட்ராங் மேன்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்கிறாரு. சரி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்தை விட்டு போறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு ரோட்ல ஒரு கல்லு மேல பந்து வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பொண்ணு வரத பாக்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப டேய் இவங்க தாண்டா நம்ம சித்தி, இவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் சொல்றப்ப ஓ அப்படியா இப்ப பாரு நான் கரெக்டா கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பந்த அந்த சித்தி மேல அடிக்க
பாக்குறான். அப்போ வந்து பார்த்தா அவங்க கீழே விழ போறப்ப அவங்களை கை கொடுத்து காப்பாத்திட்டான். அவன் என்ன நினைச்சானா இவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அதுக்கு அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா இவனை பிடிச்சி கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஒன்னாலே எல்லாமே வீணா போயிட்டு நான் பாயிண்ட் வந்த காய்கறிக்கு எல்லாமே கீழே விழுந்துட்டு இப்ப இதை யாருக்கு எடுத்து தருவா, இதை நான் எப்படி போய் சமைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா நான் கண்டிப்பா நீ ஹெல்ப் பண்ணுவீல அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அட கண்டிப்பா பண்றாங்க, எனக்கு நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஹெல்ப் இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சித்திக்காரி அந்த இடத்தை விட்டு போயிட்டா. இப்ப அப்படியே கட் பண்ணா சின்ன சித்தி என்ன பண்றாங்க குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரன் கேட்கறான் ஏண்டா அந்த சித்தி உனக்கு புடிச்சு போயிடுச்சடா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப ஆமாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். தம்பி இப்படியே சுத்திட்டு இருந்தீங்கன்னா ஊருக்குள்ள உனக்கு கட்டி வச்சு அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அட போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சொல்றப்ப ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்ன பண்றானா சரி சரி நீ எங்கேயாச்சும் அடிவாங்க அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். அவன் போன கடுத்தது ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்ன பண்றானா நேரா போயிட்டு அந்த சித்தி குளிக்கிறப்ப அவங்க கூட இவனு குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் தான் தெரியுது இவன் கண்டுட்டு இருக்கிற எல்லாமே கனவு மட்டும்தான் சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ண அந்த வயசான தாத்தா என்ன பண்றாரு அவரோட பெட்ரூம்ல வந்து பாத்தினா ஒரு கொலுசை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. எனக்கு கிடைச்ச ட்ரம் கார்டு நீ தான், இதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரி வராங்க. அந்த வேலைக்காரி வந்து தாத்தா உங்களுக்காக பால் வச்சிருக்கேன் குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி அதை விடுப்பா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த கொலுசை காட்டுறாரு. இந்த கொலுசு வந்து பாத்தீங்கன்னா மினிக்கிட்டு இருக்கு. அம்மா எதுக்கு இந்த கொலுசு எனக்கு தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நீங்க எனக்கு வந்து சேவை பண்றீல ஆனாதான் உனக்கு கொலுசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி கொடுங்க நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றேன். இத நான் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. சரி போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு காலை காட்டுறப்ப போட்டு விட்ட கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு அப்படின்னு தெரியல. அப்ப இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அம்மா நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா நான் உங்களோட அடிமை அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஞாபகமே கிடையாது. சம்பவம் பண்ணி முடிச்சதும் அந்த பொண்ணோட கொலுசை கழற்றிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கிறப்ப எதுவுமே இல்ல அப்படின்றாங்க. சரி தாத்தா நீங்க ஏன் பால் இன்னும் குடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நான் அப்புறமேட்டு குடிச்சுக்கிறோம் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தாத்தா அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாரு. அவங்க போன கருத்து என்ன பண்றானா அந்த கொலுசு எடுத்து தன்னோட நெஞ்சு கிட்ட வச்சுக்கிட்டு எனக்கு கிடைச்ச வரம் இந்த கொலுசு இதை யாருக்கிட்டும் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா படுத்து தூங்குறாரு. இங்கே வந்து பாத்தீங்கன்னா முதல் எபிசோட முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது எபிசோட் தொடக்கத்திலேயே சின்ன சித்திக்கு என்ன பண்றாங்கன்னா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு என்ன பண்றானா அவங்க பெட்ரூம்ல போயிட்டு அவங்கள தொட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே அவங்க தூக்கத்துல இருந்து கேஞ்சிட்டு ஹீரோ கூட பொண்ணா இருக்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. அப்பன்னு வந்து பாத்தீங்கன்னா யாரோ தங்க வர சத்தம் கேக்குது. அப்ப ஹீரோ டக்குன்னு மூச்சு பாக்குறா என்னன்னு சொல்லி பார்த்தா இப்போ வந்து அந்த சித்தியோட பெட்ரூம்ல உட்காந்துட்டு கனவு கண்டுட்டு இருக்கிறான். யாரோ பரமாரி சத்தம் கேட்கவும் ஹீரோக்கு என்ன பண்றானா அங்க இருக்கிற ஒரு கபோர்டு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறான். யாரு பரான்னு சொல்லி பார்த்தா சித்தப்பங்காரன் தான் பாரான். வந்ததுமே சித்தி கூட வந்து பாத்தீங்கன்னா செம்மையா சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ தங்க மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறதா அவன் நோட் பண்ணிட்டு அம்மா யாரு மறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி சித்திக்காரி கிட்ட கேட்கிறப்ப இல்ல எனக்கு யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எவனோத்த மறைஞ்சிட்டு இருக்கான் இப்ப போய் பிடிக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு பிடிச்சு பார்த்தா ஹீரோ பிடிச்சி செம்மையா அடிக்கிறாரு. அம்மா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோவும் பதிலுக்கு கேட்கிறாரு அம்மா நீங்க என்ன சித்தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, சித்தி அங்க தூங்குனதும் இங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஓ என்ன எதிர்த்து பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தனா போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. இருங்க இத பத்தி நான் என்ன சொல்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டுறப்ப எங்க சொல்லு பாக்கும் அப்படின்ட்டு சித்திக்காரி ஒரு விஷயம் பண்றாங்க. இதனால வந்து பாத்தனா ஹீரோ பயந்து போயிட்டான். அப்ப அந்த சித்தப்பாக்காரங்க என்ன சொல்றானா இங்க பாரு இந்த ஒரு விஷயத்த போய் பெல்ல சொன்னீங்கன்னா நீனும் இவங்களும் பொண்ணாரதீங்க அப்படின்ட்டு நாங்க ஊர் முழுக்க சொல்லிடுவோம், அது உனக்கு தான் அசிங்கமா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ அந்த தாத்தா கிட்ட தான் இருக்கணும், அவருக்கு சேவை செய்யறதுதான் உனக்கு நாங்க கொடுக்குற தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இல்ல தப்பா இந்த மாதிரி அப்படி செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நீ இதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு என்ன பண்றாங்கன்னா பெல்ல அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றான்னா ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு பார்த்ததும் ஏன்டா அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்ன தாத்தா கிட்ட விட போறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றா நம்ம ஃபர்ஸ்ட் இதை போய் தாத்தா கிட்ட சொல்லுவோம், அவர்கிட்ட போனா நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாத்தா கிட்ட கூட்டு போறாங்க. அந்த பக்கம் தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு பொம்மைக்கு அந்த கொலுசை போட்டு விட்டுட்டு அது என்னமோ குழந்தை மாதிரி கொஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்படியே ஒரு பேசிட்டு இருக்கிறப்ப யாரோ தங்க பரம் மாதிரி தெரியுது. அப்ப என்ன பண்றாருன்னா அந்த பொம்மையை மறைச்சு வச்சுட்டு என்னமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அந்த பொண்ணையும் பார்த்து கேட்கிறப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என் பையனா சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஆமா தாத்தா அவரு தான் சொன்னாரு அப்படின்றப்ப அப்ப கரெக்ட் நீங்க கூட இருக்கிறதா உனக்கு தண்டனை அப்படின்றாங்க. இதை கேட்டது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பயப்படாது. சேச்சா அப்படிலாம் கிடையாது, நான் வந்து உனக்கு மந்திர சக்திகளை கத்து தரேன் அப்படின்றாரு. மந்திர சக்தினா புரியல அப்படின்றப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு மந்திர சக்திகளை கத்து தரேன், நீ என்ன பண்றீன்னா எனக்கு வந்து சேவை செய்யி, நான் நினைச்சனா உங்க சித்தியும் சித்தப்பா
அப்பாவையும் பூனையா கூட மாத்திரும் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. சரி சும்மா ஜாலிக்காக பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன சொல்றா, சரி நான் போறேன், இங்க இருந்தா இதுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு என்ன பண்றான், அந்த தாத்தாவை நல்லா பாத்துக்கிற மாதிரி தெரியுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தாத்தா இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு அறிவே கிடையாது, ஆனா என் பேர பிள்ளைக்கு என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு என்ன சொல்றானா, ஆமாமா நாங்க பாசமா தான் இருக்கோம், ஆனா நீங்க தான் குழந்தை மாதிரி பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, டேய் அது விளையாடிட்டு இல்லடா, அது கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் வலிக்குது இல்ல, அப்போ அந்த பொம்மையோட காலை ஒரு கொலுசு மாத்தி விட்டா அது பொண்ணா மாதிரி என்னோட காலை அமைக்கிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, என்ன தாத்தா விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, டேய் நான் விளையாடலாம் இல்லடா, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன், இந்த கொலுசு எடுத்து ஒரு பொண்ணோட காலை மாட்டி விட்டுட்டேன்னா அந்த பொண்ணு நான் என்ன சொன்னாலும் கேப்பா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, ஓ அப்படிதான் பாட்டியை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, நீ புத்திசாலிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாத்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனை பாராட்டிட்டு இருக்கிறான். அப்போ வந்து ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா, சரிடா நீங்க தூங்கு நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இது இவங்க தூங்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, ஆமா தாத்தா இவனை தான் இங்க தங்க சொல்லிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாத்தாக்கார் சொல்றாரு, நைட்டு நீங்க வந்து என்ன வேணா பண்ணு, ஆனா தூங்கணும், கண்ணை திறந்து பார்க்க கூடாது, காது கேட்க கூடாது, இங்க என்ன சத்தம் கேட்டாலும் நீ மூச்சு பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஹீரோக்கு என்ன சொல்றானா சரி அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஃப்ரெண்டுக்காரன் அந்த சரக்கு பாட்டில எடுத்துட்டு போறான். டேய் சரக்கு வச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா தேட்டுறாரு. சரின்ட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த சரக்கு பாட்டிலாம் வாங்கி வச்சுட்டு அவனு வந்து பாத்தீங்கன்னா பாய் போட்டு படுக்கிறான். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வேலைக்கார பொண்ணு வரா. அப்ப அந்த தாத்தா அந்த கொலுசை போட்டு விட, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தாத்தாக்கு கால அமைக்க விட்டுட்டு இருக்கான். அப்போதான் ஹீரோக்கு புரியுது இவர் சொல்ற எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது என்ன பண்றான்னா அவங்க எல்லாம் போன கடுத்தது அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்களோட கொலுசு திருடி வைக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே வந்து பார்த்தா ரெண்டாவது எபிசோட இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. மூணாவது எபிசோட் தொடக்கத்திலே திருட்டு போன கொலுசு எடுத்துட்டு போயிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா அவனோட சின்ன சித்தி காலை போட்டுட்டு அவன் திருப்பி தன்னோட ரூமுக்கு வந்துட்டான். அப்ப அந்த சித்திக்காரங்க கண்ணை மூச்சு பாக்குறப்ப இங்க வந்து யாரும் நின்ன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோட பெட்ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஹீரோ பந்தை வச்சு விளையாடிட்டு இருக்கான். ஆகா உண்மைதான் போல இருக்கு, தாத்தா சொன்ன எல்லாமே அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைச்சிட்டு இருக்க. ஆமா இப்ப நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த சித்திக்காரி கேக்குறாங்க. சரி உண்மையை சொல்லு நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்க மேல பைத்தியமா இருக்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. நீ பைத்தியமா கிடையாது, என்னோட அடிமை, இவளை நீ எவ்வளவு கஷ்டப்படுத்தின தெரியுமா, அந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே இப்ப நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, கொடுங்க என்ன வேணாலும் கொடுங்க, எப்படி வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்காரி சொல்றா. உடனே ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த சித்தி கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறான். இரவு பகல்னு சொல்லிட்டு நேரங்காலம் தெரியாம கிட்டத்தட்ட அந்த சித்தி கூட செம்மையா சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறான். சம்பவம் பண்ணி முடிச்சதும் அந்த சித்தியோட கொலுசை எடுத்துட்டு இப்ப உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப, அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப டயர்டா தன்னோட பெட்ரூம்ல போய் படுக்கிறாங்க. அப்படி படுக்கிறப்ப இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, உடம்புலாம் செம்மையா பழிச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு சித்தப்பாங்காரம் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, உடம்புலாம் டயர்டா இருக்கு, என்னால வலி தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட நேத்து நான் இங்க வரப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஆமா நேத்து இங்க வரல தான், பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பெல்லாம் பழிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து சித்தப்பாக்கார ஒரு விஷயத்த சொல்றாரு, ஒருவேளை கனவுல ஹீரோ கூட அப்படி இப்படி இருந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, இருக்கலாம் பட் கனவா இருந்தாலும் இப்படி வலிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, யாருக்கு தெரியும் உண்மையாலே கிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்திக்காரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏ கற்பனை உலகத்துக்கு போகாத இங்க பா அப்படின்னு சொல்லி சித்தாப்பா கூப்பிடறப்ப, சரி அதை விடுங்க, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் தானே, நீங்க போயிட்டு அவங்க கூட சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, கல்யாண நாள் தான் பட் அவ கூட இருந்தா என்ன சந்தோஷம், ஓ கூட இருந்தாலும் ஜாலியா பேசிட்டு நிம்மதியா இருக்கலாம், அவ ஒரு சிடுமூஞ்சி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாங்காரன் தான் பொண்டாட்டி பத்தி சொல்றப்ப, அதெல்லாம் தெரியாதுப்பா, இன்னைக்கு நீங்க உங்க பொண்டாட்டி கூட தான் இருக்கணும் போங்க அப்படின்ற மாதிரி சித்திக்காரி அனுப்பி வைக்கிறா. சித்தப்பனை உங்க கூட எவ்வளவோ முன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றா. பட் அந்த சித்திக்காரி வந்து பார்த்தா அதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள போ அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவரு என்ன பண்றாருன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா வீட்டு வாசல்ல ஹீரோனும் சின்ன சித்தியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தனா ஹீரோ கட்டப்பையில ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இப்ப சித்தப்பாக்கும் பெரிய சித்திக்கும் வந்து பார்த்தனா கல்யாண நாள் இல்ல, அதுக்காக டெக்கரேட் பண்றதுக்காக ஒரு சில பொருட்களை நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்பதான் வந்து பார்த்தனா சின்ன சித்தி ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க, சே இப்ப நார்மலா தான் இருக்கான் போல இருக்கு, நம்ம தான் இப்ப மேல தப்பான அபிப்பிராயத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உடனே ஹீரோக்கு என்ன பண்றானா ஹீரோனை கூட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண பாரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. இவங்க ரெண்டு பேரும் அங்க வேலை பார்த்துட்டு இருக்க. டெக்கரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிய போகுது. அப்பன்னு பார்த்தா பின்னாடி சின்ன சித்தி நின்னுட்டு இருக்காங்க. அம்மா சித்தி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அது ஒண்ணு இல்லப்பா, அந்த பொண்ணு அப்பயே அந்த இடத்த விட்டு போயிட்டா, அதான் நான் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி வந்தேன் அப்படின்றப்ப, சரி அதை எடுங்க இதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்க. அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திக்காரி இவனை மயக்கிற மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
பட் அது ஹீரோ எதுவுமே கண்டுக்காம அவனோட வேலைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்ப வந்து பார்த்தா அந்த சித்தி கீழே விழ போறாங்க. அப்ப ஹீரோ காப்பாத்துறான். எனக்கு கால அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆமா எங்க அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அவங்க புடவை தூக்கி காட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்தா ஹீரோக்கு என்ன சொல்றானா, இல்ல சித்தி நீங்க போய் உங்க பெட்ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தா அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. பார்த்ததும் அவளுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. சித்தி ஹீரோவா நான் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவனை நீங்க கரெக்ட் பண்ணலாம் சொல்லி பாக்குறீங்க, அது நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவமா பேசிட்டு இருக்கா. ஹீரோ வந்து பார்த்தா கிட்டத்தட்ட வேலைக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலுசு எடுத்து வைக்கிறான். ஆகா பயபுல நல்ல மாதிரி வேஷம் போட்டுச்சான்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது. இந்த சித்தியை கரெக்ட் பண்றதுக்கு பயபுல ஏதோ ஒரு பெருசா பிளான் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3வது எபிசோட இந்த கிடத்துல முடிச்சிட்டாங்க. 4வது எபிசோட் தொடக்கத்திலேயே இந்த கிராமத்துல புதுசா 2 பொண்ணுங்க வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுடிதார் போட்டிருக்க பொண்ணு இருக்கால, அப்ப புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறா. நம்மள பிக்கப் பண்றதுக்கு கூட யாரும் வரல, இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு அம்மாக்காரிக்கு என்ன சொல்றாங்கன்னா, அடியே பங்கன் வீட்டுல எவ்வளவு பேர் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு உனக்கு தெரியல, என்னப்ப இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல நடந்து போனா வீடு, நம்ம நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கேத்தாப்ல ஒரு 2 வீலர் காரன் இடிக்கிற மாதிரி பாரு. உடனே அந்த சுடிதார் போட்டிருக்க பொண்ணு என்ன பண்றானா, அவனை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்கா. ஏன்டா உனக்கு கண்ணு தெரியாதா, உனக்கு அறிவு கிடையாதா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவனும் பாத்தீங்கன்னா வண்டியை நிறுத்திட்டு மன்னிப்பு கேட்கறான். அப்போ வந்து நீங்க எங்க போகணுமோ சொல்லுங்க, நான் உங்களை டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த அம்மாக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல தம்பி வேணாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா இப்ப நீங்க எங்க போகணும், யாரோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சித்தப்பங்கார பேரை சொல்றப்ப, அட நீங்க விமலா அத்தை தானே, உங்களை பிக்கப் பண்றதுக்காக தான் நான் வந்துட்டு இருக்கேன், பஸ்காரன் சீக்கிரம் வந்துட்டா போல இருக்கு, சாரி சீக்கிரம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கு என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு வந்து விருந்தாடிக்கு என்ன பண்றாங்க, நேரா போயிட்டு மூத்தரோட அந்த தாத்தா போய் பாக்குறாங்க. அவரு வந்து பார்த்தனா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அந்த சுடிதார் போட்ட பொண்ணை பார்த்துட்டு வாஞ்சிக்கிட்டே பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணு கூட பொண்ணா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறாரு போல இருக்கு. அப்ப அந்த பொண்ணு கிட்ட இன்னும் எத்தனை நாள் இங்க இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த பொண்ணு ஒரு 5-6 நாளுக்கு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரிம்மா இப்போ போய் நீங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, அப்புறமேட்டு நம்ம பொறுமையா பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்க சித்தப்பங்காரன் கூட உட்காந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த தாத்தா கிட்ட எல்லாருமே சொல்றாங்க, ஹீரோ உங்க கிட்ட இருக்கிறதுனால ரொம்ப நல்ல பையனா இருக்கான், முன்ன வேற இப்ப திருந்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, டேய் என்கிட்ட ஒரு கைதியை கொடுத்தீங்கன்னா கூட அதை திருத்தி காட்டுவேன்டா, அப்பேற்பட்ட திறமசாலிடனா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, தாத்தா எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காலை விடுறப்ப இன்னும் எத்தனை நாளைக்கு தானே என்னோட காலை விழுந்துட்டு இருப்ப, பாட்டியோட காலி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை காட்டுறாரு. உடனே ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா யோசிக்காம அந்த பொம்மையோட காலும் விட போறப்ப டே பாத்துடா பாட்டியோட காலை படைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலா பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறமேட்டு இவங்க எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நீ கல்யாணம் இல்ல, அதனால பசங்க எல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அவருக்கு என்ன பண்றாரு, தன்னோட பெட்ரூமுக்கு போறாரு. அங்க போனதும் தான் பொண்டாட்டி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இந்த 5 வருஷத்துல இப்படி ஒரு கல்யாணம் நம்ம கொண்டாடினது கிடையாது, எல்லாத்துக்கான ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்டாட்டி கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாரு. இப்படி இவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்து பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல லைட்டை புடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு, டேய் உன வீடு முழுக்க தேடிட்டு இருக்கேன், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நானும் உன்னை வீடு முழுக்க தேடிட்டு தான் இருந்தேன், நீங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, டேய் நானா வந்துட்டு இருந்தா உன்னை தேடிட்டு அப்ப சின்ன சித்தி என்ன புடிச்சு வச்சுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, அவங்க பண்ணதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இப்பயாச்சும் அவங்கள பத்தி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப புரியுது அப்படின்றா. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா, உனக்கு யாரும் இருக்காங்கன்னு கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேருமே வந்து பார்த்தா அப்படியே பேசிக்கிட்டு சம்பவம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே இவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த 4வது எபிசோட முடிச்சிட்டாங்க. அதோட முதல் சீசனையும் முடிச்சிட்டாங்க. என்னடா எந்த ஒரு எண்டிங்குமே இல்லாம இந்த சீசனை முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா கண்டிப்பா நம்ம சேனல் அப்லோட் செய்யப்படும். அந்த ஒரு வீடியோவை மிஸ் பண்ணாம கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் டாடா பை பை.